இவ்வளவு கேவலமாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தனிப்பட்ட ஒரு நடிகையை குறிப்பிட்டு அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பலைங்க. உங்க கனவு சொல்லுங்க, இவர் நிறைவேற்றணும். ஆமா, இவங்க நயன்தாரா போகணும், இவர் கனவு நிறைவேற்றா. திரு சி.வி. சண்முகம் அவர்களை தேர்தல் ஆணையம் தடை விதிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கோரிக்கை வைத்திருக்கிறார். நான் இன்னாரை விரும்புகிறேன், ஏற்பாடு செய்வீர்களா என்று கேட்கிறார் என்றால் ஒரு மாண்பு முதலமைச்சர் மாண்பிற்குரிய அந்த பதவி எப்படி இவர் கேவலமாக எண்ணுகிறார்? கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதே ஒரு கேள்விக்குரியதாகும். அவர்களுக்கு எந்த அருகதையும் இல்லை. பொய் செய்தியை சொல்லிவிட்டு திமுக காரர்கள் வீடு வீடாக சேலை கொடுத்தார்கள் என்பது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. சேலை கொடுப்பவர்கள் பாவாடை கொடுப்பாங்களான்னா இது என்னங்க? நல்ல வேலை என்ன ஃபர்தர் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி போயிடலாம். ரொம்ப கேவலமாக போயிருக்குங்க. அரசியல் வாழ்க்கை என்பது 60 ஆண்டு காலம் அரசியல் வாழ்க்கை சொல்றாரு. தமிழ்நாட்டுடைய மிக மூத்த அரசியல் தலைவருங்க, மிக மூத்த அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல் தலைவர். 60 ஆண்டு காலம் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரரான அவரை பார்த்து இந்த வார்த்தையை திரு சி.வி. சண்முகம் சொல்கிறார் என்றால் அவர் பொது வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டியவர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் திமுக செய்தி தொடர்பு துணைத் தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய திரு சுப்பரத்னம் அவர்கள். சார் வணக்கம். 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 தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு என்டிஏ தலைமையில், அதாவது என்டிஏ ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு எல்லா மாவட்டங்கள்லையும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பல்வேறு விமர்சனங்களை திமுக ஆட்சி மீது முன்வைத்திருக்கிறாங்க. இல்லை, அதில் பெரிய வருத்தப்பட வேண்டிய விஷயம். இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி என்டிஏ சார்பில் நடத்தின ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் என்டிஏவில் ஒரு சிறு பகுதியாக இன்றைக்கு டெல்லி என்டிஏ தலைமையில் காட்டப்படுகிற அதிமுக, இன்றைய அதிமுகவின் சார்பில் கலந்து கொண்ட திரு சி.வி. சண்முகம், முன்னாள் சட்ட அமைச்சர், இத்தனைக்கு அவர் சட்ட அமைச்சர், அவர் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில் என்று நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பெண்களை எவ்வளவு இதுவரை ஒரு பாமரன் கூட என்ன பேசாத ஒரு கொச்சையான வார்த்தையை பயன்படுத்தி இன்றைக்கு அவர் பேசிய செய்தி என்பது தான் இன்றைக்கு நாட்டையே உண்மையிலே ஒரு பெண்ணினத்தை போற்றக்கூடிய தமிழ் சமுதாயத்தினுடைய மனச்சாட்சியை உழுக்கக்கூடிய ஒரு செய்தியாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. என்னங்க, நடிகைன்னா என்ன அவ்வளோ கேவலமா? ஆக்டிங் இஸ் ஆல்சோ எ ப்ரொஃபஷனுங்க. ஆனால் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. என்ன வருத்தம் தெரிவிச்சு? ஒரு ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர், என்ன 10 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தவர், நான் நினைக்க 10 ஆண்டுகளுக்கு மேலேயே அமைச்சராக இருந்தவர். அவருக்கு தெரியாதா தன் வீட்டிலும் பெண்கள் இருக்கு? நம்ம ஈன்றதும் ஒரு தாய் தான், நமக்கு தாரமாக அமைந்ததும் ஒரு பெண் தான், நம்ம ஈன்ற தாயும் ஒரு பெண் தான், நமக்கு மனைவியாக அமைந்திருப்பவரும் ஒரு பெண்தான், நம்மளுக்கு மகளாக பிறந்திருப்பவரும் ஒரு பெண்தான், நம்முடைய சுற்றத்தாரும் உற்றார் உறவினரும் பெண்கள் தான் என்கிற எண்ணம் மனதின் அடித்தளத்தில் இருக்கமேனால் இது போன்ற வார்த்தைகள் பீறிட்டு கிளம்பாது. எனவே இவ்வளவு கேவலமாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் என்ன தமிழ்நாட்டு மக்களிடம் உங்களுடைய கோரிக்கைகள் என்ன, அதை நேரடியாக என்னிடம் தெரிவிக்கலாம் என்று ஒரு திட்டத்தை அறிவித்தால் அதை ரைட் பெர்ஸ்பெக்டிவ் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல எண்ணத்தோடு நோக்கத்தோடு பார்க்கக்கூடிய வகையில் அது அரசியல் ரீதியாக விமர்சிக்கலாம், அரசியல் ரீதியாக விமர்சிக்கலாம். அதை விடுத்து ஒரு தனிப்பட்ட ஒரு நடிகையை குறிப்பிட்டு நான் இந்த நடிகை கேட்கிறேன், அவர் அந்த உங்களுக்கு வேண்டியதை செய்யக்கூடிய முதலமைச்சராக நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர், நான் இந்த நடிகை விரும்புகிறேன், இந்த நடிகையை அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பலைங்க. ஆனால் ஃப்ளோவில் சொல்லிட்டேன். என்னங்க ஃப்ளோ சார்? ஃப்ளோ நீங்கள் என்னங்க ஃப்ளோ? நான் அதைத்தான் சொன்னேன். இதை விட சொல்கிறீங்களே, நம்மை ஈன்றெடுத்த தாயும் ஒரு பெண் தான். ஃப்ளோவை நம்ம தாயை நம்ம வாட்டில் பேசிடுவோமா சார்? போகிறவக்கில் நம்ம உடன் பிறந்த சகோதரியை பேசிடுவோமா? பெத்த மகளை பேசிடுவோமா? எப்படிங்க ஃப்ளோவில் வரும்? இது முதல் தடவையா திரு சி.வி. சண்முகத்தை பொறுத்தளவில்? ஏற்கனவே நீதிமன்றத்தால் அவர் கண்டிக்கப்பட்டவர் தானே. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பேசியதற்காக எத்தனை முறை இவர் பொதுக்கூட்டத்தில் பேச ஆரம்பித்தாலே ஏதோ ஒரு தகாத வார்த்தைகளை பயன்படுத்துவது, சமுதாயத்தில் வெறுக்கத்தக்க வார்த்தைகளை சர்வசாதாரணமாக பயன்படுத்துவது, இது போன்ற காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த அமைப்பானது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதே ஒரு கேள்விக்குரியதாகும். அவர்களுக்கு எந்த அருகதையும் இல்லை. ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசையோ எங்களுடைய மாண்பு முதலமைச்சர்
கழகத் தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்கள் தலைமையில் நடைபெறக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியையோ குறை சொல்வதற்கு இவர்களுக்கு எந்த அருகதையும் இல்லை என்பதுதான் எங்களுடைய அடிப்படை வாதம். அது இருக்கட்டுங்க, சிவி சண்முகம் பேசினார், அது வைரல் ஆயிடுச்சு. அதை தொடர்ந்து பேசக்கூடிய அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன், அவர் தமிழ்நாட்டில் வந்து மூத்த அரசியல்வாதிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய அவர் என்ன சொல்கிறாரு, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தோழர்கள் வந்து இது சேலை கொடுத்துட்டு வர்ற இல்லாத ஒரு குற்றச்சாட்டை என்ன அவர் வந்து நானும் திண்டுக்கல்லில் தான் குடியிருக்கேன், அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் இருக்கக்கூடிய அதே தெருவில் தான் நானும் குடியிருந்துகிட்டு இருக்கேன். இல்லை, அவர் மாவட்ட செயலாளர் இருக்கும்போது தானே நீங்கள் மாவட்ட துணை செயலாளர்? நான் மாவட்ட கழக துணை செயலாளராக இருந்தேன், அவர் நாடாளுமன்ற உறுப்பினர், நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். எனவே 40 ஆண்டு காலம் எனக்கு நெருங்கிய அரசியல் ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலும் வேண்டியவர் தான், அதில் இருவேறு கருத்து. ஆனால் அவர் வந்து பேரம்பேத்தி எடுத்த மட்டும் இல்லை, கொள்ளு பேரம்பேத்தியெல்லாம் எடுத்து அவர் வந்து பேசுகிறாரு. திமுக இல்லாத ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாத ஒரு உங்களுக்கு திண்டுக்கல் சீனிவாசனை பற்றி தெரியும் இல்லை சார், அடிப்படை ஆதாரம் இல்லாத ஒரு செய்தியை, பொய் செய்தியை சொல்லிவிட்டு திமுக காரர்கள் வீடு வீடாக சேலை கொடுத்தார்கள் என்பதே ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. சேலை கொடுப்பவர்கள் பாவாடை கொடுப்பாங்களான்னா இது என்னங்க, நல்ல வேலை என்ன ஃபர்தர் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி போயிடலாம், ரொம்ப கேவலம் போயிருக்கு. இல்லை, நான் அவர் சொன்னதை வந்து நியாயப்படுத்தல. ஆனா அவர் எப்பவுமே வந்து ஒரு இதா பேசுறவர் தான், தெக்கித்து பாஷையில ஒரு இது ஜோவியலா பேசக்கூடிய பாஷையில, தெக்கித்தி பாஷையில போய் நம்ம வந்து தாயை தாயின்னு தானே கூப்பிடுவோங்க. தாயை வந்து அம்மானு கூப்பிடுவோம், ஆயான்னு கூப்பிடுவோம், ஆத்தான்னு கூப்பிடுவோம். அதுக்குன்னு வேற மாதிரி நம்ம தாயை பேசிட மாட்டோம்ல. ஒரு சகோதரி என்னமாங்குவோம், என்ன தங்கச்சிங்குவோம். இல்லப்பா, நடிகர் சங்கம் முதற்கொண்டு எல்லாருமே இன்னைக்கு தோழியர் பாலபாரதி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கார். என்னங்க இப்படி வந்து தொடர்ந்து பெண்களை வந்து கொச்சைப்படுத்தி பேசக்கூடிய திரு சிவி சண்முகம் அவர்களை தேர்தல் ஆணையம் அவர் தேர்தல் போட்டியிடுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கோரிக்கை வைத்திருக்கிறார். அந்த கோரிக்கை நியாயமானது தான் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா சட்ட அமைச்சராக இருந்தவர் இப்படி வந்து உங்கள் விரும்பியதை தெரிவிங்கள், கனவை சொல்லுங்கள் நாங்கள் என்று முதலமைச்சர் ஒரு திட்டத்திற்கு பெயர் வைத்தால், ஒரு தமிழில் ஒரு தூய தமிழ் அற்புதமான ஒரு பெயரை வைத்தால், திட்டம்னா என்னங்க, ஸ்கீம்ஸு பெனிஃபிட்டிங் த சொசைட்டி அந்த ஸ்டேட்டுங்க. திட்டம் என்றால் என்ன, நம்ம ஊருக்கு குடிநீர் திட்டம் கேட்குறான், சாலை வசதிகள் கேட்குறான், சாக்கடை வசதி கேட்குறான், பஸ் வசதி கேட்குறான். இதுக்கு பேர் தான் திட்டம். சொல்ல புரியுதுங்களா? நான் இன்னாரை விரும்புகிறேன், ஏற்பாடு செய்வீர்களா என்று இவர் கேட்கிறார் என்றால், ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் அந்த பதவியை, மாண்பிற்குரிய அந்த பதவியை எப்படி இவர் வந்து கேவலமாக எண்ணுகிறார்? இவர் எப்படி அரசியல் சாசனப்படி இப்போ அமைச்சராக பொறுப்பேற்றார்? அதற்கு பிறகு இன்றைக்கு 74 ஆண்டு காலம் தன் வயதை இன்றைக்கு எட்டியிருக்கக்கூடிய எங்களுடைய தலைவருடைய அரசியல் வாழ்க்கை என்பது 60 ஆண்டு காலம் அரசியல் வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். தமிழ்நாட்டுடைய மிக மூத்த அரசியல் தலைவருங்க எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களில் மிக மூத்த அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல் தலைவர், 60 ஆண்டு காலம் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரரான ஒரு முதிர்ந்த அரசியல் தலைவர், அற்புதமான ஆட்சியை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர், இந்தியாவிற்கு வழிகாட்டக்கூடிய ஆட்சி வழங்கக்கூடியவர்கள், இன்னும் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்கு இவர் எங்கள் தலைவர் தலைமை ஏற்க வேண்டும் என்று மகாராஷ்டிராவுடைய உத்தவ் தாக்கரேயும் மணிசங்கர் ஐயர் போன்ற மூத்த தலைவர்களும் அதை வழிமொழியக்கூடிய வகையில் மம்தா பானர்ஜி போன்றவர்கள்லாம் இன்றைக்கு கருத்து தெரிவிக்கிறார்கள் என்றால், எங்கள் தலைவருடைய ஆளுமை எப்பேற்பட்டது. அவரை பார்த்து இந்த வார்த்தையை திரு சிவி சண்முகம் சொல்கிறார் என்றால், அவர் பொது வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டியவர். அதுதான் என்னுடைய கருத்து. அதை வழிமொழியக்கூடிய வகையில் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பேசுகிறார் என்றால் உண்மையிலே மிகுந்த வருந்தத்தக்க செயல். அவரும் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். எந்த மேடை போட்டு அவர் பேசினாரோ அதே மேடை போட்டு இவர்கள் ரெண்டும் தமிழ்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். பார்க்கலாம் சார், ரொம்ப நன்றி. நேரங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல். நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.